இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான். தொன்ன பிரியாணி மஷ்ரூமில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நெய் சூடானதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் என்கிட்ட இருந்ததுனால அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சிம்மிலே வச்சு வதக்கணும். கலர் சேஞ்ச் ஆகட்டும். வெங்காயம் ரெடி ஆனதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு ஒரு மசாலாலாம் நம்ம போட்டுடலாம். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, அது கூடவே நான் கரம் மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிங்க. நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மஷ்ரூம் கூட. அப்புறம் தொன்னை பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு மசாலா ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி போடணும். அது இன்னும் டேஸ்ட்டு செமையாக இருக்குது. நம்ம நார்மலாக இது எல்லாமே அரைச்சி போட மாட்டோம், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் போடுவோம். ஆனால் இதில் அரைச்சி போடுறது இன்னும் டேஸ்ட்டு செமையாக இருக்குது. ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன் நைஸாக. பட் நான் அரைச்சதில் ஒரு 3/4 தான் பிரியாணி கூட சேர்த்தேன். ஃபுல்லாக சேர்த்தா எப்படி ஃப்ளேவர் இருக்குன்னு தெரில. 3/4 தான் நான் சேர்த்தேன் அரைச்சதுலேருந்து. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் சின்னது தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு வேக விட்டுறணும். நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸை நான் பாதியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ.